இங்க பாருங்க இப்போ போட்டோ எடுத்துருச்சு. பட் ஆனா உங்களுக்கு தெரியவே இல்லை பாருங்க. இப்போ அவங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நீங்க பார்க்க முடியும். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்ஆப்ஸ் தமிழ் சேனல். இது கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ. உங்க பசங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்காக தாங்க இப்போ புதுசாக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க, மோனி மாஸ்டர். இந்த வீடியோட ஸ்பான்சர். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. உங்களோட ஃபோனில் ஆப் எதுவுமே இருக்காது. நார்மலாக உங்க பசங்க ஃபோன் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு தடையுமே இல்லாமல் இருக்கும். பட் நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷன் மூலமா, அதாவது வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா? இது என்னங்கிறது நான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆப்பை எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மோனி மாஸ்டர் ப்ரோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நீங்கள் 1 year or 1 month பிளான் எடுக்கும்போது உங்களுக்கு 30% ஆஃப் கூப்பன் கோட் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் உங்களோட பிளானை சூஸ் பண்ணிட்டு 70 செப்சியா அப்படிங்கிறத கொடுத்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கான டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இப்போ இதுதான் அந்த சாஃப்ட்வேரோட வெப்சைட்டு மோனி மாஸ்டர் ப்ரோ. இது உங்களுக்கு போத் விண்டோஸ் அண்ட் மேக்கு அவைலபிளாக இருக்குது, ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அண்ட் லவர்ஸுக்கு நீங்கள் ஃபோன் கொடுக்கும்போது அவங்களோட ஃபோனை இன்கேஸில் நீங்கள் ஸ்பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது செக்யூரிட்டி பர்பஸுக்கு இது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த சாஃப்ட்வேர்லேயே போட்டிருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா லைவ் ரெக்கார்டிங்கும் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஃபோனில் இருக்க மைக்கை வச்சு நீங்கள் அந்த சரௌண்டிங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் ட்ராக்கும் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 monthக்கு $40 அப்படிங்கிற மாதிரி காஸ்ட் ஆகுது. 3 monthக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப $60 கோட் பண்ணியிருக்காங்க. $19 per month அப்படிங்கிற மாதிரி வரும். 1 year பிளானும் உங்களுக்கு இருக்கு. எந்த பிளான் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு பெய்ட் சாஃப்ட்வேர் தான், இருந்தாலுமே ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் எல்லா ஃபீச்சரும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் பை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லாகின் அப்படிங்கிறத டச் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, அதாவது உங்களுக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க அந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பை பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு மை கூப்பனில் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 30 days வந்து இந்த மோனி மாஸ்டர் ப்ரோ அப்படிங்கிறது இருக்கு. நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அகைன் கிளிக் பண்ணிட்டேன்னா இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. நான் எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா லோடப் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் ஸ்டார்ட் மானிட்டரிங் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த பேஜில் உங்களுக்கு டேஷ்போர்ட் அப்படிங்கிறது வந்துடும். அண்ட் இப்போ உங்களோட ஃபோனை நீங்கள் வந்து ஆக்சுவலாக லிங்க் பண்ணணும். அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் இது. இதில் நீங்கள் ஐ எம் ரெடி அப்படிங்கிறத கொடுத்துருங்க. iOS ஆண்ட்ராய்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆண்ட்ராய்டுக்கு வந்து இது பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிசியில் என்னென்ன ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துடும். நீங்கள் இங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் மொபைல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். உங்களோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா கீழே இது மாதிரி ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு புது டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஆண்ட்ராய்டுக்கான ஏபிகே ஃபைல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள்கிட்ட எல்லாமே செக்யூர் தான், ஓரளவுக்கு ட்ரஸ்டடான பிராண்ட் தாங்க இது. ஸோ நீங்கள் டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிகே ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலா ஆப் காட்டாது, சிஸ்டம் அப்டேட் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டும். எதனாலனா நீங்க ஸ்பை பண்றீங்க இல்லையா, அது வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி காட்டும். பட் இதுல நீங்க பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா மோனி மாஸ்டர் ஆப் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல ஓப்பன் ஆயிடும். ஸோ இதான் உங்களோட ஆப். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு பாலிசி எல்லாமே கேட்கறாங்க. அண்ட் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா உங்களோட நேம் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. நேம், ஏஜ், ஜெண்டர் எல்லாமே கொடுத்துருங்க. ஒன்ஸ் அதை கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். இது கொஞ்சம் பெரிய ஸ்டெப் தான். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ப்ளே ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுல செட்டிங்ஸ்ல போயிட்டு ஸ்கேன் ஆப் வித் ப்ளே ப்ரொடெக்ஷன் அப்படிங்கறத டர்ன் ஆஃப் பண்ணிருங்க. ஒன்ஸ் நீங்க டர்ன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பேக் நீங்க மோனி மாஸ்டருக்கே வந்துடலாம். வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். டவுன்லோட் ஆப்ஸுக்கு போய்க்கோங்க. போயிட்டு யூஸ் சிஸ்டம் அப்டேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை வந்து இனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த டாகிள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு அலோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதில் நீங்க பெர்மிஷன் எல்லாமே கொடுக்கணும். அதாவது என்னென்னலாம் நீங்க ஸ்பை பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கான பெர்மிஷன் எல்லாமே நீங்க கொடுக்கணும். சாஃப்ட்வேர் அப்டேட் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். இதுல பெர்மிட் யூசேஜ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டாகிள் ஆன் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் சர்வீசஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு அலோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க ஆக்டிவேட் டிவைஸ் அட்மின் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் கேப்சர் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அகைன் நீங்க லொகேஷன் பெர்மிஷன் கொடுக்கணும். அந்த சிஸ்டம் அப்டேட் சர்வீஸ்க்கு லொகேஷன் ஆக்சஸ் நீங்க கொடுக்கணும்.
ஸோ அலோ ஆல் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இக்னோர் த பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்கணும். அண்ட் அதிலே கேட்குது பேக்ரவுண்ட் இது வந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அலோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இனேபிள் பேக்ரவுண்ட் ரன்னிங் அப்படிங்கிறத கேட்குது. இது ஆக்சுவலாக ஆல்ரெடி செட்டில் தான் இருக்கும். இனேபிள் ஆட்டோ ஸ்டார்ட் அப்படிங்கிறது இருக்கு. இதுவும் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு இனேபிள் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி இனேபிள் இருக்கு, அதனால நான் நெக்ஸ்ட் போய்க்கிறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆப் நீங்கள் தெரியாத பற்றி ஹைட் பண்ணணும். ரீசெண்ட் ஆப்புக்கு போய்க்கோங்க. போயிட்டு இந்த டாப் ரைட் கார்னரில் இல்லாட்டி லெஃப்ட் கார்னரில் நீங்கள் லாக் அப்படிங்கிறத கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அண்ட் இதுக்கப்புறமா நீங்கள் செட்டப்பை வெரிஃபை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் எல்லா செட்டிங்கும் கரெக்டாக எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெரிஃபை சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்துடும். இதுக்கப்புறமா இந்த ஆப்பை நீங்க மினிமைஸ் பண்ணிட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம்ல, அதாவது உங்களோட போன்ல எந்த ஒரு அடிஷனல் ஆப்புமே இருக்காது. உங்களுக்கு சிஸ்டம்குள்ள இருக்கு, பட் ஆக்சுவலா உங்களுக்கு வெளியில தெரியாது. அண்ட் இப்போ அகைன் நம்ம பிசிக்கு வந்துட்டோம்னா இங்க நம்ம லாஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு வெரிஃபை செட்டப் அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நீங்க நேராவே டேஷ்போர்டுக்கு போயிடுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்க நீங்க மோஸ்ட் யூஸ்ட் ஆப் பார்க்கலாம். இப்போ இந்த போன்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அதிகமா யூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லொகேஷன், எங்க வந்து லொகேஷன் இருக்கு, இப்போ கரண்ட் ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் முக்கியமாக நான் டெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சவுண்டு ரெக்கார்ட் ஆகும்னு சொன்னாங்க இல்லையா, அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்க பார்ப்போம். இப்போ 2 minutes நான் கொடுத்துருக்கேன், இருக்கையில கம்மி இதுதான். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா லோட் அப் ஆகுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னோட ஃபோனில் நான் ஒன்றுமே பண்ண கிடையாதுங்க. என்னோட ஃபோன் வந்து அப்படியே தான் இருக்குது. அண்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிடுது, எந்த வித தடையுமே இல்லாமல். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கே எண்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். கொடுத்துட்டு எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடியோ ஃபைல் இங்கே ஜென்ரேட் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு இங்க லோட் ஆகி ஜென்ரேட் ஆயிருக்கு பாருங்க. எந்த டேட் எந்த டைம் எவ்வளவு டியூரேஷன் அப்படிங்கிறது காட்டும். இங்க நீங்க டவுன்லோட் கொடுக்கலாம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிசி ஆர் லேப்டாப்ல டவுன்லோட் ஆயிரும். இந்த ஃபைலை ஓபன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கேஸ், இப்போ நான் பேசுறது கேக்குதான்னு சொல்லுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஃபோன் நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு ஆப்புமே ஓபன் பண்ணல, நார்மலா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எதுவுமே பண்ணல, பட் தடையுமே இல்லைங்க. ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு எங்கேயுமே தெரியல. அண்ட் இதுக்கப்புறமா இன்னும் இதுல உச்சகட்ட ஃபீச்சர் பாத்தீங்கன்னா டேக் போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே. இதுல போயிட்டு பார்த்தோம்னா நம்மளோட போனோட கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கே தெரியாம. ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்னோட போனை நான் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் கரண்ட் சினாரியோ. என்னோட ஃபோன் இப்படி இருக்கு ஸ்டாண்டில். இப்போ நான் இங்கே வந்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். பட் பாப்அப் கேமரா மாதிரி இருந்துச்சுன்னா தெரியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, அதாவது ஃபோட்டோ எடுக்கிறது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளோட பாப்அப் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன்னா இங்கே பாருங்க, இப்போ ஃபோட்டோ எடுத்துருச்சு. பட் ஆனால் உங்களுக்கு தெரியவே இல்லை பாருங்க, ஃபோனில் எந்த வித தடையுமே இல்லை. பட் ஆனால் இங்கே அப்லோட் ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் அந்த ஃபோட்டோ, இப்போ எடுத்த ஃபோட்டோ. அண்ட் இதுக்கப்புறமா ட்ராக் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஒரு கீவேர்ட் போட்டுட்டு அந்த கீவேர்ட் இன் கேஸில் உங்களோட பசங்க டைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ஆப்பில். இது இல்லாமல் டேட்டா எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு. இதில் நீங்கள் கால் லாக்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கால் லாக் எடுத்துட்டு எல்லா கால் லாகையுமே நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் கான்டாக்ட், மெசேஜஸ், ஸ்க்ரீன் டைம், ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் கால் லாக் பண்ணி காட்டுறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். அதாவது இது எக்ஸல் ஃபைலாக டவுன்லோட் ஆயிருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா எக்ஸலில் யார் யாருக்கு எப்பப்போ கால் போயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இல்லாமல் கடைசியாக பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் செக்கில் என்னென்ன பெர்மிஷன் எல்லாமே அலோவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு செட்டப் பண்ணோம் இல்லையா, அந்த செக்அப். ஓகே கேஸ், இப்போ இதில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக்ஸ் இருக்குது. எந்தெந்த டைம் ஃபோன் அன்லாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த லாகில் நம்மளுக்கு காட்டுது. க்ரோம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, ஒவ்வொரு அப்ளிகேஷனும் எப்பப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத லாக் எல்லாமே இங்கே நம்மளுக்கு காட்டுது. அட் த சேம் டைம் நோட்டிஃபிகேஷனும் நம்மளுக்கு இங்கே வந்து அவைலபிளாக உங்களுக்கு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் லாக் இருக்குது, மெசேஜஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் ஃபோனில் இருக்கிறது எல்லாமே. அண்ட் கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஃபோனில் இருக்க எல்லா கான்டாக்ட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இது இல்லாமல் உங்கள் ஃபோனில் கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபோல்டர் வைஸ் உங்களுக்கு இங்கே அப்படியே வந்துடுது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி எல்லாமே வியூ பண்ணிக்க முடியும், டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வீடியோ ப்ரிவியூவும் இருக்குது, வீடியோவும் நீங்கள் அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் டைமில் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் கீ லாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேலண்டர், ஷெட்யூல்ஸ் எல்லாமே நீங்கள் கேலண்டரில் அப்லோட் பண்ணி இருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப் லைப்ரரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிளே ஸ்டோரில் நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். அட் சேம் டைம் அன்இன்ஸ்டால்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அன்இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். இது இல்லாமல் ஆப் லிமிட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆப் வேணும்னா பிளாக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் லிமிட் பண்ணுறீங்களா பிளாக் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செட் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக இப்போ பிளாக் பண்ணி காமிக்கிறேன். பிளாக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ நம்ம மொபைலுக்கு வந்துட்டோம்னா நீங்கள் பார்க்கலாம், நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு டக்குன்னு வந்துட்டு அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லொகேஷன் ட்ராக்கிங். இதுக்கு கீழே 3 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லொகேஷன்
லொகேஷன் உங்கள் ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபென்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் வந்து ஒரு 100 மீட்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். அந்த 100 மீட்டர் தாண்டி அந்த ஃபோன் வெளியே எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த மாதிரி நீங்கள் ஜியோ ஃபென்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வைஃபை லாகர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வைஃபை லாகின் பண்ண டீட்டெயில்ஸ், என்னென்ன வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஆப்ஸ், வைட் ரேஞ்ச் ஆஃப் சோஷியல் மீடியாஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆப்ஸுக்குள்ளே யூடியூப் அண்ட் டிக்டாக் இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக ஃபைனல் ஆப்ஷன், ஆல்ரெடி இது வந்து உங்களுக்கு லைவ் ரெக்கார்டிங் காமிச்சிட்டேன். அண்ட் இதில் லைவ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த லைவ் ஸ்க்ரீனில் வந்துட்டு இப்போ அவங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ண முடியும். என்ன ஆப்புக்குள்ளே போகிறாங்க வர்றாங்க. அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப் கால்ஸு, அதாவது வாட்ஸ்அப் கால்ஸு அதெல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கால்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டிங் வந்து நீங்கள் இங்கே வச்சுக்க முடியும், டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நம்ம லைவ் ஸ்க்ரீன் பார்ப்போம், பட் இதில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரீன் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இங்கேருந்தே டேரெக்டாக எடுக்க முடியும் அவங்களுக்கே தெரியாமல். அண்ட் இப்போ அகைன் நம்ம டேஷ்போர்டு கொண்டோம்னா இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசென்ட்லி யூஸ்ட் ஆப்ஸ், ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரி, அது இது ஸ்க்ரீன் டைமு, ஃபோட்டோஸ், நீங்கள் வச்சிருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துக்க முடியும். குறிப்பாக பேட்டரி லெவல் கூட பக்காவாக காட்டுதுங்க. டிவைஸ் மாடலு, ஆண்ட்ராய்டு வெர்ஷனு, ஆன்லைனா ஆஃப்லைனா, ஜிபிஎஸ் வைஃபை ஆன்ல இருக்கா. ஸோ அவ்வளோதாங்க இந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஓகே கேஸ், இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடுறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். We'll be right back.